கவிச்சந்திராவின் நானே நானா நீயே தானா. அத்தியாயம் 6. ரகு கல்யாணம் செய்துக்க சொன்னதும் நிவி உடனே வேணாம்ப்பா, இப்போ ஏதோ என் மேலே பரிதாபப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் எப்போவாவது அந்த ஃபோட்டோவில் இருந்தவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையான்னு கேட்டுட்டா வாழ்க்கையே நரகம் ஆயிடும்பா. இந்த விஷ பரீட்சையே வேணாம், நான் இப்படியே இருந்துடுறேன்ப்பா என்றாள். ரகு அதிர்ந்து தான் போனார். தன் மகள் மனதளவில் மிகவும் உடைந்து போய் உள்ளாள். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அவள் வாழ்வில் திருமணம் என்பதையே நினைக்க மாட்டாள் என்பதை உணர்ந்து அவளிடம் பேசி அவளின் முடிவை கேட்க நினைத்தவர் எப்பாடுபட்டாவது இத்திருமணத்தை நடத்த வேண்டும் என நினைத்தார். அதற்கு மற்றும் ஒரு காரணம் நிவியின் மனதில் உள்ள பயம். வேறு யாரையாவது மணந்தால் அப்படி நடக்க சாத்தியக்கூறுகள் ஏராளம். அதனால் ருத்ராவை மணப்பதே சரிவரும் என முடிவெடுத்தார். அதன்படி குட்டிமா இல்லடா, அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கவரோட தான் உனக்கு கல்யாணம். 2 பேர் வாழ்க்கையிலையுமே பிரச்சனை வராமல் இருக்கத்தான் இந்த முடிவு எனவும் மறுப்பாக தலையசைக்க நினைத்தவளின் பார்வை உயிரை கண்களில் தேக்கி எப்படியாவது ஒத்துக்கொள்ளேன் என்பது போன்ற அகிலாவின் பார்வையும் என்ன சொல்ல போகிறாளோ என்பது போன்ற மற்ற 4வரின் பார்வையும் பட இருவரின் வாழ்விலும் எந்த பிரச்சனையும் வராதிருக்க இதுவே வழி என்று தோன்ற சரி என்றாள். ரகுவும் ருத்ராவும் விரும்பி மணக்க கேட்டதை சொல்லவில்லை. இவளும் தன்னிடம் பேசியதை பேசி சம்மதிக்க வைத்திருப்பர் என நினைத்தாள். இவளின் சம்மதம் தெரிவிக்கப்பட்டவுடன் கல்யாண வேலைகளை கவனிக்கும்படி ராகுலிடம் கூறிய ருத்ரா விரைந்து சென்று தாலியும் அவள் தன்னுடன் வரும்போது அணிந்திருந்த பொருட்களையும் வாங்கி கொண்டு திரும்பினான். போலீஸ் உள்ளே நுழைந்ததில் பாதி பேர் கலைந்து சென்றிருக்க கௌஷிக்கின் உறவினர்கள் அனைவரும் வெளியேறியிருக்க நிவியின் முக்கிய உறவினர்கள் மட்டுமே இருக்க அவர்களின் முன்னிலையில் திருமண வேலைகள் ஆரம்பமாயின. சந்திரா திருமண சடங்குகள் நடப்பதையும் ருத்ரா மணமேடையை நோக்கி நகர்வதையும் பார்த்தவர் மனதில் எழுந்த வன்மத்துடன் முகத்தில் ஆங்காரத்துடனும் ருத்ராவிடம் இவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிற, 1/2 மணி நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அங்கே உன்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் யாரை தேடி போவாளோ எனவும் ருத்ரா மனதில் மூண்ட ஆத்திரத்துடன் கண்கள் சிவக்க அடித்து விடும் வேகத்துடன் திரும்ப ஆ என்ற அலறலுடன் சந்திரா கீழே விழுந்திருந்தார். கொஞ்சமும் குறையாத ஆத்திரத்துடன் அங்கு நின்றிருந்தார் அவரின் கணவர் குமரேசன். தொடக்கத்தில் சந்திரா பேச ஆரம்பத்தில் இருந்தே வெறுப்புடன் பார்த்திருந்தவர் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் அடித்திருந்தார். இனி நீ வாயை திறந்த அவ்வளவுதான் என அவர் சத்தமிடவும் இதுவரை அவரை இப்படி பார்த்திராத சந்திரா சிறிது அடங்கினார். மற்ற குடும்ப உறுப்பினர்களைப் போல குமரேசனுக்கும் கிரிக்கும் கூட நிவியை பிடிக்கும். இன்று அவளுக்கு ஒரு கஷ்டம் என்னும் போது ஆதரவாக இருக்க வேண்டிய நாமே அவளை நோகடிப்பதை அவர்களால் அனுமதிக்க முடியவில்லை. சிறு வயதிலிருந்தே கிரிக்கு நிவியை பிடிக்கும். அது காதலோ வேறு எதுவோ இல்லை. அவள் எங்க வீட்டு பெண் என்ற பாசம் மட்டுமே. இப்போதும் கூட நிவியை கல்யாணம் செய்ய வேண்டியது வந்திருந்தாலும் சரி என்றே சொல்லியிருப்பான். அவன் அம்மாவை போல் பழிவாங்க அல்ல, அவளுக்காக அவளின் சந்தோஷத்திற்காக மட்டும். இந்த வகையான ஆதரவையே அவள் ஆதவனிடம் எப்போதும் அனுபவிப்பாள். இன்று சற்றும் எதிர்பாரா வகையில் அது கிரியிடம் இருந்து வரவே சற்று நேரத்திற்கு முன் கண்களில் கண்ணீருடன் நிமிர்ந்து பார்த்திருந்தாள். ஆதவனுக்கு இன்று அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. அதனால் அவன் ஸ்தம்பித்த நிலையிலேயே நின்றிருந்தான். நடப்பது எதையும் அவனால் நம்ப முடியவில்லை. கௌஷிக்கை அவனுக்கு நன்றாக தெரியும். இவ்வாறு செய்யக்கூடியவன் இல்லை. பின் இது என்ன எப்படி என்ற அதிர்வு ஒருபுறம் என்றால் தன்னாலே தனக்காகவே நிவி சம்மதித்தாள் என்ற அதிர்வு ஒருபுறம். நான் அன்னைக்கு சென்று அவளிடம் பேசுகிறாவிட்டால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை இல்லை. அவளின் இந்த நிலைமைக்கு நானே காரணம் என்ற உணர்வும் தாக்க நின்றிருந்தவன் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு செயல்படும் முன் அடுத்த அதிர்வாக ஃபோட்டோ வர முற்றிலும் செயலிழந்து அடுத்து என்ன என்றே தோன்றாமல் செயலிழந்து நின்றிருந்தான். கௌஷிக்கை தேடி போலீஸ் வந்த உடனேயே ராக்கிக்கு அழைத்திருந்தார். ஃபோன் சைலண்டில் இருந்ததால் கண்மூடி சாய்ந்திருந்ததால் முதலில் கவனிக்காத ராக்கி பின் அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தும்
அதை ஏற்காதவன் ஏதோ சரியில்லை என்று உணர்த்த மொபைலை அட்டன் செய்தவுடன் ராஜு அனைத்தையும் கௌஷிக் முதல் போட்டோ வரை சொல்லியவள் அங்குள்ள நிலைமையை விளக்க உடனே புயலென கிளம்பி இருந்தான். அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் பக்கத்தில் இல்லாமல் போனேனே என்று நினைத்து கொண்டே வேகமாக வந்து கொண்டிருந்தவனின் மனதில் இப்போதும் என்னை அழைத்து இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டும் என அம்மாவுக்கு தோணவில்லையே என்ற கோபமும் எழ வேகமாக வந்து சேர்ந்தான். ஆனால் உண்மையில் துளசி சொல்லியே ராஜு ராக்கிக்கு அழைத்தான். தான் அழைத்தால் அவன் எடுக்க மாட்டான் என்ற அவனை இங்கு வரவழைத்து திருமணம் செய்ய நினைத்தார். ஆனால் ராக்கி வருவதற்குள் காட்சி மாறி ருத்ரா மணமகனாக தாலி கட்டி முடித்திருந்தான். இதை அறியாத ராக்கி புகுந்த வீடு போகும் பெண் என்று துளசி சொன்னதும் கௌஷிக்கே தாலி கட்டியதாக நினைத்தே வார்த்தையை விட அவன் தன்னை சொல்வதாக நினைத்த ருத்ரா முகம் இறுக நிவியை அழைத்து கொண்டு வெளியேறினான். நிவி மேலே சென்று படுத்தவள் ஒரே நாளில் தன் வாழ்க்கையின் போக்கே மாறியதை எண்ணிக்கொண்டே காலையில் இருந்து ஏற்பட்ட சோர்வினால் உறங்கிவிட்டாள். ருத்ராவும் யோசித்து கொண்டே படுத்திருந்தான். அவனால் இன்னும் சில விஷயங்களை நம்ப முடியவில்லை. நானா இப்படி ஒரு முடிவை எடுத்தேன்? எப்படி இப்படி ஒரு முடிவை என்னால் எடுக்க முடிந்தது? எது என்னை இப்படி முடிவெடுக்க தூண்டியது என பலவாறு சிந்தித்து கொண்டே படுத்திருந்தான். ஆனால் நிச்சயமாக யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் இந்த முடிவிற்கு தான் வரவில்லை. தன்னை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை, கட்டாயப்படுத்தி இருக்கவும் முடியாது. பிறகு எது என்னை முடிவெடுக்க தூண்டியது? அவள் விழிகளில் வழிந்த கண்ணீர் என்னை ஏன் இம்சித்தது? இனி அந்த கண்களில் கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என நான் ஏன் நினைத்தேன்? சந்திராவின் எண்ணம் புரிந்த அந்த நொடி அவர் மேலே பேசும் முன் நொடியில் என்னை முடிவெடுக்க தூண்டியது எது? இப்படியே யோசித்து கொண்டு இருந்தவனின் மனதில் சந்திராவின் நோக்கம் புரிந்து அவரை பேச விடாமல் தடுத்து நான் இப்படி செய்ய வேண்டும் என்றால் என்னால் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதென்று தானே அர்த்தம். விட்டு கொடுக்க முடியாதென்றால் நான் அவளை காதலிக்கிறேனா? நானா காதலிக்கிறேனா? இது எப்படி சாத்தியம்? பெண்கள் என்றாலே எனக்கு இருந்த வெறுப்பு என்னவானது? அது ஏன் இவளை பார்க்கும்போது எனக்கு வரவில்லை? கல்யாணமே வேண்டாம் என நினைத்திருந்தவன் எப்படி யோசிக்காமல் திருமணத்திற்கு சம்மதித்தேன்? அது மட்டுமா, இந்த வீட்டில் யாரையும் நான் தங்க அனுமதித்தில் இல்லையே. ஏன் தன்னை உயிராய் நினைக்கும் தாத்தாவை கூட ஒரு நாளும் இங்கு இருக்க அனுமதிக்காத நான் இவளை எந்த தயக்கமும் இல்லாமல் இயல்பாக அனுமதித்து உள்ளேன் என்றால் இவளை என்னால் வேறாக பார்க்க முடியவில்லை என்று தானே அர்த்தம். ருத்ரா நிவியிடம் அப்படி பேச காரணம் அவள் கௌஷிக்கை காதலித்து மணக்க இருந்ததாகவும் மற்றவர்களின் கட்டாயத்தினால் தன்னை மணக்க சம்மதித்ததாகவும் அவளால் அவ்வளவு சீக்கிரமாக மனதை மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால் அவளுக்கு கொஞ்ச கால அவகாசம் அவசியம் என்பதாலும் இவை எல்லாமே அவன் மனதில் இருந்த காரணங்களே. இவற்றை அவனே உணரவில்லை. ஏனெனில் அவன் மனதில் இருந்த காதலை அவனே இப்போதுதான் உணர்ந்தான். அதற்கு முன்பு அப்படி பேசியது இத்தனை நாள் இருந்த அவனின் மனநிலை, அதுவே அவனை அவ்வாறு பேச வைத்தது. ஏனெனில் அவன் மனதில் ஏற்பட்ட மாற்றங்களை அவனே உணரவில்லையே. உணரவில்லை என்பதை விட உணரக்கூடிய சந்தர்ப்பம் அமையவில்லை என்பதே நிஜம். மண்டபத்தில் அவளை பார்த்ததில் இருந்தே அடுத்தடுத்து சூழ்ந்த துன்பங்களில் இருந்து அவளை மீட்டு தன்னுடையவளாக்கி இனி அவளை எந்த துன்பமும் நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், கல்யாணம் முடிந்த பின்பு அவளுடன் இங்கு வரும் வரை எந்த நினைவும் அவனுக்கு இல்லை. இப்போது தனிமை கிடைத்தவுடன் அவனால் அவனின் மனதை உணர முடிந்தது. உணர்ந்தவன் உடனே தனது மனதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. தனக்கு அவளை பிடித்தது போல அவளுக்கும் என்னை பிடிக்க வேண்டும். அது கட்டாயத்தினால் வந்ததாக இல்லாமல் இயல்பாக வர வேண்டும் என விரும்பினான். அதற்கு காரணம் மேலே சொன்னவை மட்டுமல்ல, வேறொன்றும் உண்டு. அது அவர்கள் இருவரிடையேயான வயது வித்தியாசம். நிவிக்கு 22 வயது, ருத்ராவிற்கு 32 வயது. பத்து வருட வித்தியாசம் இருவருக்கும். ஆனால் ருத்ராவை பார்த்து அவன் வயதை கணிக்க முடியாது.
27 மதிக்கத்தக்க தோற்றத்துடனே இருப்பான். அவள் இந்த வித்தியாசத்தை எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று மனம் நினைக்க, அவள் இதை இயல்பாக ஏற்கவில்லை என்றால், கௌஷிக்கை மறக்க முடியவில்லை என்றால், தன்னை அவளுக்கு பிடிக்கவில்லை என்றால், இவற்றை அவள் வாயால் கேட்க விரும்பாத ருத்ரா தன் மனதை அவளிடம் சொல்லப் போவதில்லை என்ற முடிவிற்கு வந்தான். அதற்கு காரணம், இது நாள் வரை யாரிடமும் எதுவும் கேட்டு பழக்கம் இல்லாத ருத்ரா தன் தேவைகளை தானே பார்த்து பழக்கப்பட்டவன். இன்று தன் மனைவியே ஆனாலும் அவளிடம் காதலை கேட்டு பெற விரும்பவில்லை. அவள் கண்களில் தன் மேல் தெரியும் காதலை காணும் நாளுக்காக காத்திருக்க முடிவெடுத்தான். எந்த நிலையிலும் அவள் கண்களில் காதலை காணாமல் தன் மனதை திறப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்த பின்னும் அவன் மனதில் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு பரவுவதை உணர்ந்தான். அதற்கு காரணம், இத்தனை வருடங்களுக்கு பிறகு எனக்கே எனக்கு என ஒரு உறவு, எனக்கே எனக்கான உறவு. 22 வருடங்களுக்கு பிறகு என் வாழ்வில் ஒரு ஜீவன். அவள் என்னுடன் என் அறையில் இல்லை என்றாலும் இந்த வீட்டில் என் பக்கத்தில் இருக்கிறாள் என்பதே மனதிற்கு ஒரு நிறைவை தர நிம்மதியான உறக்கம் அவனை தழுவியது பல வருடங்களுக்கு பிறகு. மறுநாள் காலை அவளின் தின வழக்கப்படி 6:30 மணிக்கு கண் விழித்த நிவிக்கு முதலில் சில நொடிகள் தான் எங்கிருக்கிறோம் என்றே புரியவில்லை. புரிந்த பின் எழுந்தவள் பாத்ரூம் சென்று முகம் கழுவியவள். எப்படி குளிப்பது, தன்னிடம் மாற்றுடை கூட இல்லையே என்ற யோசனையுடன் அறை கதவை திறந்தவளுக்கு கண்கள் தானாக விரிந்தது. அவள் அறைக்கு வெளியே சிறு மேஜையில் பேஸ்ட், பிரஷ், சோப், டவல் என வைக்கப்பட்டிருக்க அதை பார்த்த பின்பே சற்று ஆசுவாசமாக உணர்ந்தவள் அவற்றை எடுத்து சென்று ஃப்ரெஷ்ஷாகி கீழே வர படிகளில் இறங்குகையில் ருத்ரா தன் ஜாக்கிங் முடிந்து வீட்டினுள் நுழைந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் சற்று தயங்கி பின் தயக்கத்துடனே இறங்க, ருத்ராவோ தன் மனதில் இருந்த காதலை உணர்ந்த பின் அவளை பார்ப்பதால் காதலுடன் இறங்கி வருபவளையே பார்த்திருந்தான். முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் தான். அருகில் வந்தவளை பார்த்து குட் மார்னிங் எனவும் ஒரு அவஸ்தையான முகபாவனையுடன் அவளும் குட் மார்னிங் என்றாள். அவளையே நெற்றி சுருங்க பார்த்தவன் உட்கார் என சோஃபாவை காண்பித்து விட்டு கிச்சனுக்குள் சென்றான். அவன் என்ன செய்கிறான் என தெரியாமல் அமைதியாக நிவி அமர்ந்திருக்க, ருத்ராவோ ஒரு குட் மார்னிங் கூட என்னிடம் இயல்பாக அவளால் சொல்ல முடியவில்லையே, ஒருவேளை அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவில்லையோ என நினைத்தவனுக்கு முகமும் மனமும் சுருங்கி போக இருவருக்கும் டீ போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். அவளிடம் சென்று டீயை நீட்ட பதறி எழுந்தவள், நீங்க ஏன் இதெல்லாம், நானே செஞ்சுப்பேனே என்றவளிடம், நீ இங்கே புதுசு இல்லையா, அதான் டீ மட்டும் போட்டேன், மீதியெல்லாம் நீ தான் செஞ்சுக்கணும் என சொல்லிக்கொண்டே அவள் அமர்ந்திருந்த சோஃபாவிலேயே மற்றொரு புறத்தில் அமர்ந்தான். அமைதியாக இவன் பக்கம் திரும்பாமலேயே டீ குடித்து கொண்டிருந்தவளிடம், வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா என்றவுடன் கண்களில் சிறு அதிர்வுடன் விழி விரித்து ஞே என அவனை பார்த்திருந்தாள். ஏனெனில் அவளுக்கு அந்த ஞாபகமே வரவில்லை. அவள் பாவனை அவனை இழுக்க என்ன என்றான் ஒற்றை புருவத்தை தூக்கி. அவள் இல்லை எனவும் ஏன் என்றான் அவளை பார்த்தபடி. நிவி தயக்கத்துடன் தலை குனிந்தவாறு என்கிட்ட ஃபோன் இல்லை என்றாள். அவளையே கூர்மையாக பார்த்தபடி, உன்கிட்ட மொபைல் இல்லையா என்றவனிடம், என்கிட்ட மொபைல் இருக்கு, பட் நான் கொண்டு வரலை, நீங்கள் பேக்கில் இருக்க திங்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னீங்க, அதான் நான் கொண்டு வரலை என தயங்கி தயங்கி சொன்னவளை, ஓ மை சாக்லேட் பேபி என்று மனதிற்குள் கொஞ்சி கொண்டவன் வெளியில், நான் நைட்டே உங்கள் அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இருந்தாலும் உன்னோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, நீ பேசிடு என்று தன் மொபைல் பாஸ்வேர்டை நீக்கி அவளிடம் கொடுத்தான். அவளுடைய குடும்பத்தினருடன் பேசி முடிக்கும் வரை அவளையே பார்த்திருந்த ருத்ரா அவளின் முகம் காட்டும் பாவனைகளில் சிறிது சிறிதாக தன்னை தொலைத்து கொண்டிருந்தவனுக்கு என்னிடம் எப்போது இப்படி பேசுவாளோ என்ற ஏக்கம் வந்தது. பேசி முடித்து மொபைலை அவள் தரவும் ருத்ரா இன்டர்காமை எடுத்து உடனே எல்லோரும் அசம்பிள் ஆகுங்க என கட்டளையிட்டான். அடுத்த 2 நிமிடத்தில் வாசலில் 6 பேர் வந்து நின்றனர். அவர்களை கையசைத்து உள்ளே அழைத்தவன், நிதி, இவங்க இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க என்று அறிமுகப்படுத்தியவன், எல்லோரும் மோர் தேன் 8 இயர்ஸ்
டு 10 இயர்ஸ் இங்கே இருக்காங்க. இதோ இவரை தவிர இவர் முத்து தாத்தா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இங்கே இருக்காரு. எல்லாருமே பக்கத்தில் இருக்க குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க. நாம் கூப்பிட்டா மட்டும்தான் வீட்டுக்குள் வருவாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க, 2 டேஸில் வந்துடுவாங்க என்று அவளிடம் கூறியவன் அவர்களின் பக்கம் திரும்பி, உங்கள் முதலாளி அம்மா இனி உங்களுக்கு வேலை கொடுக்கறது முதல் சம்பளம் கொடுப்பது வரை எல்லாமே மேடம் தான் பார்ப்பாங்க எனவும், அதுவரை ருத்ரா நிவியிடம் பேசுவதையே என பார்த்திருந்தவள், இதுவரை ருத்ரா இவ்வளவு அமைதியாக யாரிடமும் பேசி பார்த்திராதவர்கள். ஆதலால் அவ்வாறு பார்த்திருந்தவர்கள் அடுத்து அவன் கூறியதை கேட்டு மயக்கம் போடாத குறை. ஏனெனில் வேலை செய்யக்கூட ஒரு பெண்ணையும் வீட்டிற்குள் சேர்த்ததில்லை. அதையும் மீறி அனைவரின் முகத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம். எவ்வளவு கோபக்காரனாக இருந்தபோதும் தன்னிடம் வேலை செய்பவர்களை நன்றாக பார்த்து கொள்பவன் என்பதால் உண்மையான மகிழ்ச்சியே அனைவருக்கும் அவள் கையாலே திருமண பரிசாக பணம் கொடுக்க செய்தவன். பின் மீட்டிங் கிளம்பி சென்றான். மீட்டிங் முடிந்து வீட்டினுள் நுழைந்த ருத்ரா நிவி இருந்த கோலம் பார்த்து அதிர்ந்து அப்படியே நின்று விட்டான்.